கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிங் ஆஃப் குளோரி சபையின் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுதும் தலைமை போதகர் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தயவு செய்து ஒரு வாழ்க்கை முன்னேற மனுஷனாய் மாறு. இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு தேவ செய்தி, am I growing? நான் வளர்ச்சி அடைகிறேனா இல்லாவிட்டால் முன்னேற்றம் அடைகிறேனா என்கிற ஒரு தலைப்பிலே நான் தேவ செய்தியை உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். நான் வளர்ச்சி அடைகிறேனா, நான் முன்னேற்றம் அடைகிறேனா? பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்கா? என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கா? நான் நாளுக்கு நாள் நான் ஒரு நல்ல பயணத்தை நான் செய்கிறேனா, இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கை குறுகி கொண்டிருக்கிறதா? நான் வாழ்க்கையிலே நம்பிக்கையை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, இல்லை வாழ்க்கையில் இன்னும் நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நாம நம்மளை நிதானிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
இந்த நிதானம் நமக்கு இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் இழந்து போவோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆசீர்வாதம் இல்லாமல் முடித்து விடுவோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் முன்னேற்றம் உள்ளவராயிருந்தார். அவர் வளர்ச்சி உள்ளவராயிருந்தார். அவருடைய கீர்த்தி நாளுக்கு நாள் பெருகிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார். அவர் வாழ்க்கையில முன்னேற்றம் உள்ளவராய் அவர் காணப்பட்டார். இன்றைக்கு தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் முன்னேறணும். கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரு முன்னேற்றம் இருக்கணும். ஸோ இன்றைக்கு நாம் முன்னேறுகிறோமா இல்லையா என்று நம்மை நாமே ஸ்டடி பண்ணணும். நாம் முன்னேறலை அப்படின்னா அது நல்லதல்ல, அது நல்லதல்ல. அதான் சொல்லுவாங்க, நீங்கள் எருசலேமுக்கு போனீங்கன்னா கலிலேயா கடல், யோர்தான் தண்ணீர் கலிலேயா கடலில் வந்து விழும். அதற்கு பிறகு தொடர்ந்து அது போய் என்ன செய்யும், சவக்கடலில் போய் விழும். கலிலேயா கடல் தண்ணி ரொம்ப பிரயோஜனமானது, பெரிய பெரிய ஒரு ஏரி, அது ஏரின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப பெருசு, 10 கிலோமீட்டர் அகலம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு 10 கிலோமீட்டர் நீளம், அப்படி அந்த மாதிரி ஒரு வட்ட ஷேப்பில் அது இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய அந்த கலிலேயா கடல் ஏன் அது ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னா, அதனுடைய தண்ணி தொடர்ந்து போகுது, தேங்கலை என்ன. ஆனால் சவக்கடலில் போய் அது விழுந்த பிறகு அதுக்கு பிறகு அது ஓட்டமே இல்லை, அதோடு முடிஞ்சு போகுது. அந்த தண்ணீர் குடிக்க யூஸ் ஆகாது, மற்ற பொருளுக்கு அது யூஸ் ஆகுது. ஆனால் அந்த தண்ணீர் வந்து உப்பு தண்ணீராய் மாறி போச்சுது. எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையிலே முன்னேற்றம் இல்லை அப்படின்னா நம்முடைய லைஃப் நமக்கே பிடிக்காது. நம்முடைய லைஃப் நமக்கே பிடிக்காது. என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை, நான் ஏன் பிறந்தேன், என்னென்ன டைலாக்கெல்லாம் வரும்னு நினைக்கிங்க. சரி, நான் ஏன் பிறந்தேன், சரி, ரொம்ப அது மாதிரிலாம் ரொம்ப நொந்து போய் பேசுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியும். ஆமீன். அதுதான் வாழ்க்கையினுடைய உன்னதமான ஒரு நிலைமை. உயிருள்ள எல்லாம் வளரும். பிரைஸ் தி லார்ட். உயிருள்ள எல்லாமே வளரும், பூக்கும், காய்க்கும், அதுக்கப்புறம் அது கீழே விழுந்துடும், திரும்ப பூக்கும், காய்க்கும். உயிருள்ள எல்லாமே அப்படிதான். மனுஷன் வளருகிறான். மனுஷனுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் உண்டு. நம்ம காண்கிற இந்த உலகம் முன்னேறி கொண்டே இருக்கு. எத்தனை முன்னேற்றங்கள், என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியாத காரியங்கள் இன்றைக்கு பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாம் இப்போ இருக்கிற நிலைமையில் இந்த உலகம் இல்லை. என்ன 20 வருஷத்துக்குள்ள இந்த உலகத்தில் எத்தனை கண்டுபிடிப்புகள், எத்தனை மாற்றங்கள், எத்தனை காரியங்கள். என்ன முன்னாடி அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய கேமரா எடுத்துகிட்டு வருவான். என்ன இப்போ தான் ஃபோன்லேயே கேமரா, எல்லாமே ஃபோன்லேயே முடிஞ்சு போச்சு. லைஃபே ஃபோனில் தான். சில ஆட்களுக்கு காலையில் அந்த ஃபோனில் ஆரம்பித்தா நைட்டு வரைக்கும் அந்த ஃபோன் தான். அந்த அளவுக்கு ஒரு ஃபோனில் அடக்கிடுச்சு நம்முடைய லைஃப். ப்ரைஸ் எல்லாம், இதுக்கு ப்ரைஸ் எல்லாம் இல்லை, திட்டணும். சரியா? ஸோ இன்றைக்கு ஏன் நான் முன்னேறலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம கவனிக்கும் பொழுது, உன்னுடைய லைஃப் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே ஒரு எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே நீ காணப்படுறியா அப்படின்னா, தயவு செய்து யோசி, நான் ஏன் முன்னேறலை, நான் ஏன் முன்னேறலை, ஏன் என்னால் முன்னேறலை? நீ எதுலையாவது ஸ்டக் ஆயிட்டியா, எதுலையாவது போய் சிக்கிட்டியா? ஒரு மனுஷன் முன்னேறாமல் இருப்பதற்கு காரணம் எதுலையோ போய் அவன் சிக்கிட்டான். ஒன்று பாவத்தில், ஒன்று பலவீனத்தில், இல்லாவிட்டால் மனுஷ கரத்தில், இல்லாவிட்டால் கோபத்தில், இல்லாவிட்டால் வைராக்கியத்தில். நிறைய பேர் முன்னேறாமல் போவதற்கு காரணம் எதுலையோ சிக்கிடுறாங்க, எதுலையோ சிக்கிடுறாங்க. நல்லா படிக்கிற பிள்ளை நல்ல நிலைமைக்கு வரும்னு நினைக்கிறோம். அது போய் திடீர்னு ஒரு ஒரு லவ் அஃபேரில் போய் மாட்டிக்கொள்கிறான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், எனக்கு படிக்க முடியலன்றான், நான் படிக்க மாட்டேன்றான். 18 வயசில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்றான். சரியா? என்ன செய்ய? ஸோ அவனுடைய முன்னேற்றம் தடைப்படுகிறது. இன்றைக்கு சபையில் கூட
நீ முன்னேறாமல் இருப்பதற்கு எதுலையாவது நீ சிக்கி இருக்கியான்னு சொல்லி தயவு செய்து கண்டுபிடி. எதுலையாவது சிக்கி இருக்கியா? எதுலையாவது சிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாம ஒரு மானை போல, ஒரு ஒரு வலையில சிக்குண்ட பறவையை போல, ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துல, இல்லாவிட்டால் ஒரு கெட்ட நட்புல, இல்லாவிட்டால் ஒரு தேவையில்லாத ஒரு உன் வாழ்க்கைக்கு உகந்தது இல்லாத, உனக்கு பிரயோஜனம் இல்லாத எதுலையாவது போய் இன்வால்வ் ஆயிட்டியா? தயவுசெய்து யோசித்து பாருங்க. அநேகர் வாழ்க்கையில முன்னேறாமல் போவதற்கு அதுதான் காரணம். சில ஆட்கள் வாழ்க்கையில முன்னேறாமல் போவதற்கு என்ன காரணம்னா ராங் growth. அவங்களுடைய லைஃப்ல சரியான வளர்ச்சி இல்லை, தவறான வளர்ச்சி இருக்கு. தவறான வளர்ச்சிகள், தவறான ஃப்ரெண்ட்ஸோடு கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, தவறான உறவுகள், இல்லாவிட்டால் தவறான முடிவுகள். ஒரு மனுஷன் இன்றைக்கு முன்னேறாமல் போவதற்கு இதுதான் காரணம். சிலருக்கு பாருங்க, நல்ல வேலை கிடைக்கும், ஆனால் கோபம், அந்த கோபத்தினால் அந்த வேலையை டக்கு டக்குன்னு இழந்துருவாங்க. சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும், சோம்பல் தானம். நைட்டு 10 மணிக்கு படு, காலையில் 6 மணிக்கு எழுந்துரு. ஒரு சிஸ்டம் கொண்டு வா. என்ன 11 மணிக்கு படு, 6 மணிக்கு எழுந்துரு. சிலர் என்ன செய்வாங்க, நைட்டு 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு லேட்டாக போவாங்க. அப்போ நீ ஏதோ ஒரு அடிமைப்பட்டு இருக்கிற, அதனால உன்னால முன்னேற முடியல, வேலையில் சிறந்து செய்ய முடியல. பெட்டில் தூங்க வேண்டியவன் ஆஃபீஸ் சேரில் உட்காந்து தூங்குறான். என்ன, அதனால முன்னேற்றம் இல்லை, முன்னேற்றம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய சபையில் தேவ பிள்ளைகள் முன்னேறாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நீ கண்டுபிடிக்கணும். ஏன் உன்னுடைய பணத்தை ஏன் உன்னால சேகரிக்க முடியல? எப்படி நீ வீண் செலவு செய்கிற? கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கலைன்னா நீ முன்னேற முடியாது. இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் முன்னேறது இல்லை, ஏனோ தானோ என்ற வாழ்க்கை. 40 வயசுக்கு வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் எங்க முன்னேற? 45 வயசுக்கு வந்துட்டாங்க, இன்னும் தங்க பழக்கத்தை மாத்தல, இன்னும் தங்க வாழ்க்கையில ஒரு உணர்வு வரல. நான் வாழ்க்கையில முன்னேறணுமே, அடுத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை செய்யணுமே, முன்னேற்றம் வரல. சில ஆட்களுக்கு பார்க்குற பொருளெல்லாம் வாங்கணும். கிரெடிட் கார்டு அது என்னமோ மாமனார் சொத்து மாதிரி சிலருக்கு. என்ன, உடனே நீட்டுறது, அடுத்த மாதம் அவன் கேட்பானே, கட்ட முடியுமா, அதெல்லாம் யோசனையே சிலருக்கு ஒரு அடுத்து என்ன நடக்கும் அப்படி ஒரு யோசிக்கிற திறனே சிலருக்கு இல்லை. அப்படிப்பட்டவர்கள் மிருகம். தெரியும், அப்படிப்பட்டவர்கள் யாருன்னா மிருகங்கள் தான். அடுத்து நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஒரு மனுஷனுக்கு நான் இதை செய்ய போறேனே, ஒருத்தங்கிட்ட சண்டையே போட போறேன்னு வச்சுக்கேன், அவன்கிட்ட சண்டை போடுறோம், இவனை நான் அடிச்சுட்டா நாளைக்கு என்ன நடக்கும், இவன் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணான்னா போலீஸ் என்னை தேடி வருமே, போலீஸ் வந்தானா நான் அதுக்கப்புறம் லாயர்கிட்ட போகணுமே, அதற்கு பணம் செலவழிக்கணுமே, இத்தனையும் யோசிச்சுட்டு அதெல்லாம் உனக்கு இருந்தால் அதுக்கப்புறம் அவனை அடி, இல்லாட்டா அடி வாங்கிக்கோ, பிரச்சனை இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சரியா? சில மனுஷர்கள் பின் விளைவுகளை யோசிக்கிறதே இல்லை, ஆகவே முன்னேற்றம் இல்லை. பின் விளைவுகள், நான் இதை செய்தால் அடுத்து என்ன நடக்க போகுது. ஏன்னா மிருகங்களோ அதெல்லாம் அதை யோசிக்கிறது இல்லை. அதெல்லாம் நமக்கு மனுஷன், நமக்கு ஆண்டவர் பிளான் பண்ணக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இருக்கீங்களா? தயவுசெய்து நான் சொல்றேன், தயவுசெய்து கவனிங்க. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில நான் ஏன் முன்னேறல, எதில் நான் சிக்கி இருக்கிறேன், தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பா, இல்லாவிட்டால் என்னுடைய தவறான ஆசைகளா, என் வருமானத்தை எது சாப்பிடுது? பிள்ளைங்க சாப்பிட்டா பரவாயில்ல ஐயா, என் வருமானத்தை யார் சாப்பிடுறா? ஒரு மனுஷன் யோசிக்கணும். உன் வருமானம் சரி, நீ $1000 வாங்குற, குடும்பத்துக்காக $900 செலவு பண்ற, $100 தான் இருக்கு, அதில் சரி ஒரு 30% யாரோ சாப்பிட்டு போட்டோம், மீதி அந்த 70% உனக்காக உன் குடும்பத்துக்காக அது இருக்கணும்னு சொல்லி நீ நினைக்கல அப்படின்னா நீ வாழ்க்கையில முன்னேற மாட்டே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் முன்னேறது இல்லை. இயேசுவினுடைய நாமத்திற்கு அவர்கள்
இழுக்காக இருக்கிறாங்க. ஆண்டவருடைய நாமத்தை வீணில வழங்குறவங்களா இருக்கிறாங்க. நல்ல பரிசுத்தவான்களுடைய பெயரை வைத்துக்கொண்டு மோசஸ், யோவான், உங்களுக்கு இல்லாத பேரா சொல்றேன், இல்லாட்டி நீங்க உங்களை நினைச்சுக்க போற என்ன? சரியா? நல்ல பரிசுத்தவான்களுடைய பெயரை வைத்துக்கொண்டு கடன்காரர்களா இருக்கிறாங்க. நல்ல பரிசுத்தவான்களுடைய பெயர்களை வைத்துக்கொண்டு ஏமாத்துற ஆட்களா இருக்கிறாங்க. நீ முன்னேறாததுக்கு காரணம் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா? வெட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை. ஆமென், அல்லேலூயா. அந்த சிம்சோன் கட்டப்படுவதற்கு காரணம் யார்? அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப். சரியான ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை அவனுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட முடியலை. ஸோ ஆகவே அவன் முன்னேறலை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் வளர்ந்தார். அவர் கூடவே சத்துருக்கள் இருந்தார்கள். அந்த சத்துருக்களுக்கு மத்தியில் அவர் வளர்ந்தார். அவர் என்ன பேசினாலும் குற்றம் கண்டுபிடிக்க ஆட்கள் இருந்தது. அதற்கு மத்தியில் அவர் வளர்ந்தார். அவருக்கு எதை செய்தாலும் அவரை தடுத்து நிறுத்த ஆட்கள் இருந்தாங்க. அதற்கு மத்தியில் அவர் வளர்ந்தார். இன்றைக்கு நீ ஏன் வளரலை? வாழ்க்கையில் ஏன் வேலை இடத்துல வளரலை? ஏன் குடும்பத்தில் உன் குடும்பம் ஏன் ஆசீர்வதிக்கப்படலை? தயவு செய்து ஒரு தேவ பிள்ளை இதை தன்னுடைய மனதிலே வைத்து செபிக்கணும், கண்ணீரோடு செபிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய சபையில் சில பிள்ளைங்க இருந்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணமே நடக்கலை. ஒரு பொண்ணு, விசேஷமாக ஒரு பொண்ணு. நான் கேட்டேன், ஏம்மா உனக்கு கல்யாணம் வயசாகிடுச்சு, இப்படி இருக்கியே, என்ன பண்ண போகிற? எனக்கு கல்யாணம்லாம் நடக்காது அண்ணன் தான் கூப்பிடுவாவ. நடக்காது அண்ணா. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா என் கல்யாணத்தை நடத்தி வைக்கிற மைண்ட்லேயே இல்லை. அவங்க அப்பா அம்மாவுக்கு அடித்து கேட்டேன், ஏம்மா உங்கள் பொண்ணுக்கு வயசாச்சுதே, அவளுக்கு ஒரு கல்யாணம் வேண்டாமா? அவளை யார் கல்யாணம் பண்ணுவா? அப்பா அம்மா. அவளை யார் கல்யாணம் பண்ணுவா? அவளுக்கு அதெல்லாம் முடியாது. அப்போது நான் அந்த பிள்ளைக்கு சொன்னேன், என்னையிலேருந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு அனுப்புகிற காசை நிறுத்து. என்ன, அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் அனுப்பு. அவங்களுக்கு நல்ல அண்ணன்மார் இருக்காங்க, சம்பாரித்து கொடுக்க நல்லா இருக்காங்க. நீ மாதம் மாதம் $2000 இனிமேல் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீ உனக்கு கல்யாணம் ஆகணும்னா தயவுசெய்து சொல்கிறேன், சேர்த்து வை. இல்லாட்டா உனக்கு ஃப்யூச்சர் இல்லை. உங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் பேசி பார்த்துட்டு அவங்க எப்படி உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கலான்னு தான் இருக்கிறாங்க. உங்ககிட்ட வாங்கி அண்ணனுக்கு கொடுக்க ஆசைப்படுறாங்க. நிறைய அப்பா அம்மா அப்படி தான் இருப்பாங்க. பொண்ணுக்கிட்ட வாங்கி தன் பிள்ளைக்கு கொடுப்பாங்க. தயவுசெய்து கண்டுபிடி. உன் அப்பா அம்மா இருந்தாலும் கண்டுபிடி. ஹலோ, சரியா? கண்டுபிடி. இல்லாட்டா ஒரு தம்பிக்கிட்ட இருந்து வாங்கி இன்னொரு அண்ணனுக்கு தான் கொடுப்பாங்க. அப்படி தான் செய்வாங்க. உங்களுக்கு தெரியும் இதெல்லாம், சரியா தெரியும். அந்த ஈசாக்கு, அந்த ரெபேக்காளுடைய ஆவி இன்னும் உலகத்தில் சுத்துது. ஏசாவை அப்பா சொல்லுவார் ஏசா, அம்மா சொல்லும் யாரு? யாக்கோப். இது இன்னைக்கும் நடக்குது. சில நேரத்தில் நீ முன்னேறாததுக்கு காரணம் அப்பா அம்மாவை கூட இருக்கலாம். அப்போ அந்த பிள்ளைக்கு சொன்னேன், நீ தயவு செய்து கொஞ்சம் சேர்த்து வை. அவள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதம் பணத்தை சேர்த்தா, கொஞ்சம் நகையெல்லாம் வாங்கினா. வீட்டில் கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்களே ஒரு மாப்பிள்ளையை பார்த்தோம். சரியா? இதெல்லாம் பண்ணோம் அந்த காலத்தில். அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு ஊழியக்காரர் மூலமாக ஒரு நல்ல ஒரு பையனை பார்த்தோம். அந்த பையனுக்கு கல்யாணத்தை நல்லபடியாக ஒரு கல்யாணம் முடிந்தது. அப்பா அம்மா கல்யாணத்துக்கு விசிட்டர் மாதிரி போனாங்க. எப்படி? ஹலோ, அப்பா அம்மா எப்படி போனாங்க? விசிட்டர் மாதிரி போனாங்க. அப்படியா? கல்யாணமா? சரி வரோம், நாங்கள் வரோம். வந்தாங்க, கல்யாணத்தில் வந்தாங்க, சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனும் அந்த பொண்ணு இங்கே வந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு பிஆர் கிடைத்தது, நல்ல குழந்தைகள் பிறந்தது. அதுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு நல்ல நிலைமையில் இப்போ இந்தியாவில் செட்டில் ஆகிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். உன் முன்னேற்றத்திற்கு யார் காரணம்? கண்டுபிடி. உன் முன்னேற்றத்தை யார் கெடுக்கிறா? கண்டுபிடி. மற்றவங்க கெடுத்தா ஈஸி, கட் பண்ணிடலாம். நீயே கெடுத்தா அதுதான் கஷ்டம். நிறைய பேருக்கு எதிராளியை ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஐயா. உனக்கு நீயே எதிரியா இருந்தா என்ன பண்ணு? நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நாமே எதிரியா. பேராசை அது ஒரு பெரிய எதிரி. பண ஆசை அது ஒரு பெரிய எதிரி. கோழைத்தனம், தான் மேல தனக்கு நம்பிக்கை இல்லை.
என்னால வாழ முடிய நம்பிக்கை இல்லை, தலையெழுத்து. என்னால படிக்க முடியாது, என்னால வாழ முடியாது, என்னால முன்னேற முடியாது. என்னதான் பிரசங்கம் பண்ணி, என்னதான் ஜெபம் பண்ணு, ஒரு நாளும் கீழ்ப்படுகிறதில்லை, ஒரு நாளும் கீழ்ப்படுகிறதில்லை. வாழ்க்கையில ஒரு தோல்வி வந்திருக்கலாம், அந்த தோல்வியை பயன்படுத்தி அடுத்த தோல்வி வராம பார்த்து கொள்ளணும். இயேசுவானவரோ ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஒரு குழந்தையை கொண்டு போய் ஆலயத்தில் விட்டு விட்டால் அண்ணால், அந்த குழந்தை குறித்து என்ன சொல்றது வேதம்? வாசிங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டானோ பெரியவனாய் வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. கைவிடப்பட்ட ஒரு பிள்ளை அது. சொல்ல போனால் அந்த பிள்ளை சாமுவேல் யாரு? கைவிடப்பட்ட பிள்ளை. அவன் வளர்ந்தான், கர்த்தருக்கும் பிரியமாய் நடந்தான், மனுஷருக்கும் பிரியமாய் நடந்தான். அவன் வாழ்க்கையில ஒரு முடிவு எடுத்தான், நான் எல்லார் இடத்திலும் நல்லபடியாய் நடந்து நான் நல்ல நிலைமைக்கு வருவேன். அவனை பெரியவனாய் ஆண்டவர் மாற்றினார். இன்னைக்கு தேவ பிள்ளையே சாமுவேல மாதிரி நம்ம கைவிடப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சாமுவேல் மாதிரியா அம்மா நம்மளை 5 வயசுல 4 வயசுல கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டாங்க? இல்லையே. கர்த்தர் எவ்வளவு படிப்பை கொடுத்து, எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை வைத்திருக்கிறார். கொஞ்சம் உன் செலவை குறைத்து, கொஞ்சம் உன்னுடைய உழைப்பை அதிகப்படுத்தி, கொஞ்சம் ஆலோசனை நீ கேட்டாலே நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். பிரைஸ் தி லார்ட். ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரே நாள் $1000 சேவ் பண்ண முடியாது ஐயா. ஒரு நாள் $2 சேவ் பண்ண பாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரியா? ஒரே நாள் $1000 செலவு பண்ண முடியும். ஒரு நாள்ல $5 உன் செலவை நிறுத்து. கடன்ல இருக்கியா? பிரச்சனைல இருக்கியா? $10 உன் செலவை நிறுத்து. வீட்டில் சொல்லு, மாசம் $300 நம்ம வாழ்ந்து காட்டணும். பிரைஸ் தி லார்ட். சரி, அப்படிதான் முன்னுக்கு வரணும். நாம இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறோம், இந்த இடத்த வாங்க போறோம், இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம், கொஞ்ச நாள் பொறுத்து அதை விற்க போறோம், ஒரு பெரிய லாபம் வரப்போகுது. இதெல்லாம் திங்க் பண்ணணும் வீட்டில் உட்காந்து. எப்போ பார்த்தாலும் சோத்துல அது இல்லை, அந்த சாப்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லை. நான் சில வீடுகளில் போனால் சாப்பாடு தான் மெயின் ஆர்கியூமெண்ட்டே சாப்பாடு தான். என்ன, எனக்கு தான் அது பிடிக்காதுன்னு தெரியாது. ஒரு வேளை சாப்பாடு தானே ஐயா, நீ இன்னும் 100 மாசத்துக்கு சாப்பிட போறியே. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை உனக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப இருக்கா, அதே மாதிரி டூ மச் கான்ஃபிடென்ட் இருக்கா, நீ முன்னேற மாட்டே. பிரைஸ் தி லார்ட். சில ஆட்களுக்கு ஒரே நெகட்டிவ், எதை எடுத்தாலும் என்னால் முடியாது. சில ஆட்கள் நான் வாங்கி நான் செய்து முடிச்சிடுவேன், 100,000 கடனா நான் அடைச்சிடுவேன். என்ன, என்னால் முடியும். ஒரு ஆள்கிட்ட போய் கடன் வாங்குறது, ஐயா கொடுங்க, நான் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நான் பணத்தை தந்துடுவேன். எதை வச்சு சொல்ற அடுத்த வாரத்தில் பணத்தை கொடுப்பேன்? எதை வச்சு சொல்ற? சும்மா விடுறது பாருங்க. அரசியல்வாதியோட இவங்க பெரிய ஆட்கள், அடுத்த வாரம் நான் இந்த பணத்தை உங்களுக்கு தந்துடுறேன். அவன் வாழ்க்கையில் அடுத்த வாரம் வரவே வராது. ஓவர் கான்ஃபிடென்ட். சில ஆட்களுக்கு என்ன மனசுல என்ன ஒரு தைரியம்ன்றீங்க, என்ன அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், என்னால முடியும். உன்னால ஒண்ணும் முடியாது. இருக்கீங்களா? உன்னால ஒண்ணும் முடியாது. ஒரு மாசம் உனக்கு வேலை இல்லைன்னா நடுத்தருவில் நீ வந்து நிப்ப. 3 மாசம் வேலை இல்லைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது, உன் கதையே முடிஞ்சது. சில ஆட்கள் அவ்வளவுதான், அந்த வேலைக்கு அவ்வளவு ஒரு மதிப்பே இல்லை. 3 மாசம் வேலை இல்லாம இருந்தா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உனக்கு? 1 வருஷம் வேலை இல்லாம இருந்தேன். இதற்கு நல்ல வேலை செய்யற ஆள் தான், சரியா? 1 வருஷம் வேலை இல்லாம இருந்தேன் அந்த ரிசெஷன் பீரியட்ல. என்ன கஷ்டம். சில ஆட்களுக்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அத எனக்கு இந்த வேலை போனா 100 வேலை இருக்கு. ஐயோ என்ன கான்ஃபிடென்ட். உனக்கு அந்த வேலையை ஆண்டவர் கிருபையா கொடுத்தாருன்னு சொல்லி நினைக்கிறது இல்லை. இந்த வேலையை ஆண்டவர் கிருபையாய் கொடுத்தார், அப்பா இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம்னு சொன்னீங்கன்னா அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கியா?
இல்லை டோட்டலாகவே உனக்கு கான்ஃபிடென்டே இல்லாமல் வாழ்றியா? அதுதான் உன்னுடைய லைஃப்பில் முன்னேற்றத்தை கெடுக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் முன்னேறணும்னா தன்னை சாகடிக்கணும், தன்னை சிலுவையில் அறையணும். எந்த வேலையை ஆண்டவர் கொடுத்தாரோ, எந்த இடத்துல ஆண்டவர் வச்சாரோ, எந்த சாப்பாடு ஆண்டவர் கொடுக்கிறாரோ ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டுட்டு உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும், நல்லா ஜெபிக்கணும். ஒரு மனுஷன் முன்னேறணும் அப்படின்னா பரலோகத்திலிருந்து அவனுக்கு ஒரு கிருபை கொடுக்கப்படணும், ஒரு ஞானம் கொடுக்கப்படணும், ஒரு தெய்வீக ஒரு அருள் கொடுக்கப்படணும். அதுதான் யோசேப்பின் மேல் இருந்தது, அதுதான் தாவீது மேல் இருந்தது, அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் மேல் இருந்தது. இன்னைக்கு சில ஆட்கள் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. சரி, வாழ்க்கையில ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. தெய்வ பயம் வேண்டாமா? தெய்வ பக்தி வேண்டாமா? தேவ சமூகத்துல ஆண்டவரே நான் உம்முடைய பாதத்தை பிடித்து முன்னேறிடுவேன்னு சொல்லி முன்னேறுவதற்கு ஒரு மனைவி கதற வேண்டாமா? சில குடும்பத்துல கணவன் எவ்வளவோ கஷ்டப்படுறாரு, ஒரு வருமானம் இல்லை, அவங்க டே அண்ட் நைட் கஷ்டப்படுறாரு. மனைவி ஃபோன் பேசிட்டு வீண் கதையை பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஐயோ நம்ம புருஷன் கஷ்டப்படுறானே, நான் அவனுக்காக திறப்பில் நிற்பேன், என் புருஷன் ஆசீர்வாதமாய் மாறட்டும்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிற மனைவிகள் எத்தனை பேர்? சில புருஷன்மார் முன்னேறாததற்கு காரணம் மனைவி. அவனுக்காக ஜெபிப்பதில்லை, அந்த குடும்பத்துக்காக கண்ணீர் விடுவதில்லை, பிரயாசம் எடுப்பதில்லை. எனக்கு நகை தான் முக்கியம். நகை முக்கியமா புருஷன் முக்கியமா? எனக்கு பணம் தான் முக்கியம். என்ன, புருஷன் முக்கியமா பணம் முக்கியமா? சிலருடைய வாழ்க்கையில சில குடும்பமே ஆசீர்வாதம் இல்லாமல் போவதற்கு காரணம் மனைவி ஒரு டைப், புருஷன் ஒரு டைப். ரெண்டு பேரும் இணைஞ்சு வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி நம்ம வாழ்க்கையை கட்டுவோம், நம்முடைய குடும்பத்தை கட்டுவோம், நம்ம முன்னேறுவோம். அப்படி ஒரு இருதயம் இருக்கிறதில்ல. சில ஆட்களுக்கு பயங்கர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நல்லது சொன்னாலும் தப்பா நினைப்பாங்க. பிரைஸ் எல்லாம் நல்லது சொன்னாலும் தப்பா நினைப்பாங்க. அவ்வளோ அவங்க மைண்டு எப்படியெல்லாம் சிந்திக்க கூடாது அப்படியெல்லாம் சிந்திக்கும். சில ஆட்களுக்கு ரொம்ப திங்கிங், ஓவர் திங்கிங். நம்ம ஒரு நல்ல ஆலோசனை சொன்னாலும் அது தப்பா எடுக்கிற ஒரு புத்தி. மனைவி சொன்னாலும் அதுல 1008 கலகங்களை கண்டுபிடிக்கும் அந்த மைண்ட். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எதையுமே சரியாய் புரிந்து கொள்வதில்லை, வாழ்க்கையை சரியாய் புரிந்து கொள்வதில்லை, ரிலேஷன்ஷிப்பை சரியாய் புரிந்து கொள்வதில்லை, அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற கிருபைகளை கூட சரியாய் புரிந்து கொள்வதில்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஏன் முன்னேறல, என்னால முன்னேற முடியுமா முடியாதா? தயவு செய்து அதை ஜெபம் பண்ணி கண்டுபிடி. என்னால முன்னேற முடியுமா முடியாதா? எனக்குள்ள என்னெல்லாம் நெகட்டிவ் காரியம் இருக்கு, எனக்குள்ள என்னெல்லாம் பாசிட்டிவ் காரியம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். எனக்கு எத்தனை எனிமீஸ் இருக்கிறாங்க, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. பிரைஸ் இருக்கீங்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் எனக்கு ஆதரவு தருவாங்க, எத்தனை பேர் எனக்கு ஆதரவு தர மாட்டாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். நான் எடுத்த யோசனைகள் எத்தனை ஃபெயிலியர், நான் போட்ட திட்டங்கள் எத்தனை சக்சஸ் கண்டுபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? வாழ்க்கையில கண்டுபிடிக்கணும். எடுத்த டிசிஷன், எத்தனை டிசிஷன் உடைய வாழ்க்கையில சக்சஸ் ஆயிருக்கு. யோசித்து பாருங்க. கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது போறார். அந்த கல்லு மட்டும் வேற எங்கேயாவது போயிருந்தா? ஹலோ, அந்த கோலியாத் அந்த கல்லெல்லாம் அடிக்கிறாரு, கோலியாத்தை தாவீது அடிக்கிறாரு. அந்த கல்லு சக்சஸ் ஆகாம இருந்தா என்ன இருக்கும் சொல்லுங்க? என்ன இருக்கும்? தாவீது அவ்வளவுதான். நாம ஒவ்வொரு டிசிஷன் நாம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது சக்சஸா ஃபெயிலியரா கண்டுபிடிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கண்டுபிடிக்கணும். இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. எதை நம்ம சரியான முடிவு, நான் சரியான முடிவு எடுத்தேனா, நான் சரியான இடத்துல இருக்கிறேனா, நான் சரியான ஆலோசனையில் இருக்கிறேனா. சிலருக்கு தவறான ஆலோசனைகள் அப்படியே பிடிச்சுக்குவாங்க. தவறான ஆலோசனைகளை, தவறான காரியங்கள் அப்படியே பிடிச்சு கொள்வாங்க. நல்ல காரியங்கள் கஷ்டமா இருக்கும், ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும். தவறான காரியங்கள் உடனே ரிசல்ட் வர மாதிரி இருக்கும்,
அந்த கேஷினோவுக்கு போங்க, போடுங்க, உடனே ரிசல்ட் வரும், உடனே பணம் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடும். சரி, கடன் வாங்குவது உடனே கிடைக்கும் கடன், அதுக்கப்புறம் வட்டி வட்டி. சில ஆட்கள் எல்லாம் கடனை இஷ்டத்துக்கு வாங்கி, நான் சொல்கிறேன் கிரெடிட் கார்டு நல்லது, தப்பு இல்லை. ஒரு கார்டு வை, ஒரு கார்டுக்கு மேலே நீ வச்சின்னா அது நிச்சயமாகவே உனக்கு அழிவை கொண்டு வரும், நிச்சயமாகவே அழிவை கொண்டு வரும். ஒரு கார்டை வச்சு மேனேஜ் பண்ணு. உனக்கு கிரெடிட் கார்டு தேவை, ஆனால் அதுக்காக 10 கிரெடிட் கார்டு வைக்கிறிய, நீ முன்னேறுவியா? முன்னேற மாட்டே, முன்னேற மாட்டே. ஒன்று போதும். சரி, ஒரு கார்டு உனக்கு தேவை, அது கூட தேவைப்பட்டா ஒரு கார்டு போதும். எத்தனை பேர் ஒரு கார்டுக்கு மேலே 4 கார்டு 5 கார்டு வச்சிருக்கீங்களோ, நான் சொல்கிறேன், நீ வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன். நீ எவ்வளவுதான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்தாலும், நீ எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் நீ முன்னேற மாட்டே, முன்னேறவே முடியாது, உன்னால் முடியவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அன்லெஸ் நீ ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், உனக்கு மாதம் $50,000 சம்பளம் வருது, அப்போ கூட நீ முன்னேற மாட்டேன். யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஏன் முன்னேற, சபையில் இருக்கிற ஏன் நீ முன்னேறல? வெறும் வட்டியை கட்டிட்டு நிற்ப, காலமெல்லாம் வட்டி கட்டிருப்ப. யாருக்காவது ஒரு 4-5 அந்த என்ன கார்டு, கிரெடிட் கார்டு வச்சிருந்தா தயவுசெய்து உன் வீட்டை விற்று அந்த கார்டை அடை, உன் சொத்தை விற்று அந்த கார்டை அடை. இல்லாட்டா உன் சொத்தோடு அது அந்த கார்டு இழுத்துட்டு போயிடும், அது அடை. ஒரு மனுஷன் முன்னேறணும், நான் எடுக்கிற டிசிஷன் எத்தனை டிசிஷன் கரெக்ட், ஒரு மனுஷன் அறியணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் செழிக்கணும், உயரணும், முன்னேறணும், ஆசீர்வாதமாய் மாறணும். இன்னைக்கு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ணுவேன், பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு கிருபை கொடுப்பார், பணம் கொடுக்க மாட்டார், பணம் கொடுக்க மாட்டார். அவருக்கு பணம் கொடுக்குற ஆளாக இருந்தால் நான் இந்நேரம் நீங்களாம் எனக்கு தேவையே இல்லை, வெறும் சேருக்கு பதிலாக உண்டியலை வச்சுருப்பேன். முட்டி போட்டு ஜெபம் பண்ணியிருப்பேன், ஆண்டவரே பணத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்களாம் என்னத்துக்கு எனக்கு? பணம் பெருசா நீங்க பெருசா சொல்லுங்க? அவன் நீங்களே சொல்றீங்க. ஆண்டவர் பணம் கொடுக்க மாட்டார், புத்தியை கொடுப்பார், கிருபையை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் கொடுப்பார். அன்னைக்கு ஒரு தம்பி எனக்கு ஒரு நாள் ஒரு தம்பி சாட்சி சொன்னார். அவர் போயிட்டார். நான் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுத்தேன், எனக்கு ஆண்டவர் காசு எனக்கு உடனே எனக்கு அதிகமாய் பணம் கொடுப்பான்னு நினச்சேன், ஆண்டவர் கொடுக்கல, தசமபாகம் கொடுத்தாரா. அடுத்த மாதமே அவருக்கு என்ன வேணுமோ அது ரெட்டிப்பாய் மாறணும். அப்படி இல்லை. தசமபாகம் கொடுத்தீங்கன்னா உனக்கு உடனே சம்பளம் கூட்டிட்டு அப்படியெல்லாம் இல்லை. அப்படி கொடுத்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு போய் 4D உடனே அதில் எனக்கு பணம் விழுந்துச்சு, ஆண்டவர் கொடுத்தாருன்னாரு. நான் மிதிச்சு போட எப்படிலாம் வந்து சாட்சி சொன்னீங்கன்னா என்ன? அதெல்லாம் தப்பான காரியங்கள். ஆண்டவர் கிருபை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், உபதேசத்தை கொடுப்பார். இன்னைக்கு நீ முன்னேறாததுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு வீட்டில் போய் தயவு செய்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் யோசி. குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறாததுக்கு என்ன காரணம்? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசி. என்னெல்லாம் தப்பு பண்ண வாழ்க்கையில், இதுவரைக்கும் என்ன தப்பு பண்ணியிருக்கிற, இனிமே அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன், ஒரு தீர்மானம் எடு. அல்லேலூயா. எந்த ஒரு ஆலோசனையும் தேவன் சொல்லணும். இல்லாவிட்டால் ஒரு ஊழியக்காரன் மூலமாய் வரணும். இல்லாவிட்டால் நீ ஜெபிக்கும் பொழுது உனக்கு தீர்க்கமாய் சில ஆலோசனைகளை தேவன் கொடுக்கணும். அந்த ஜெபம் பண்ணி காத்திருந்த பொழுது நெகேமியாவுக்கு ஆண்டவர் கொடுத்ததை போல, ஜெபம் பண்ணி காத்திருந்த பொழுது எஸ்தருக்கு ஆண்டவர் ராஜாவின் கண்களிலே தயவை கொடுத்ததை போல, நாம ஜெபம் பண்ணி காத்திருந்து சில தீர்மானங்களை எடுக்கணும். சில ஆட்கள் திடீர்னு மாத்திடுறாங்க. என்ன ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ற மாதிரி ஐடியாஸ் சேஞ்ச் ஆயிடுது. ஒரு நாள் சொல்றேன், நான் இதை செய்வேன், ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்வேன்றான். அடுத்த நாள் ஊழியக்காரனை திட்டிட்டு நிற்கிறான். அடுத்த நாள் சபையே பொய் என்றான். ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை, ஒரு மனசுல ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை. ஒரு காரியத்தை எடுத்தோமா, இவ பாருங்க, சர்ச்சுக்கு வர்றதுல குறித்து சில ஆட்களுக்கு ஸ்டாண்டர்டே கிடையாது, ஒரு ஒழுங்கே கிடையாது. 8 மணி, நீ நான் நிறைய நேரம் கொஞ்ச நேரம் வெளியே நின்று, நிறைய பேர் லேட்டாக வர்றாங்க. ஒரு ஸ்டாண்டர்டே இல்லை. சர்ச்சுக்கு வர்றது குறித்து சில வேலை நிமித்தமாக வர்றாங்க லேட்டாக. ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டாண்டர்ட் வேண்டாமா? ஒரு ஒழுங்கு இல்லை.
ஆகவே முன்னேற்றம் இருக்காது, முன்னேற்றம் இருக்காது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒழுங்குல பார்க்கிறார். ஒழுங்கு வேணும், குடும்பத்துல ஒழுங்கு வேணும். ஒழுங்கில்லாதவர்கள் ஏனோ தானோன்னு வாழ்றவங்க வாழ்க்கையில முன்னேற மாட்டாங்க ஐயா, முன்னேற மாட்டாங்க. காலையில சரியான நேரத்துக்கு எத்தனை பேர் எழுந்திருக்கலையோ அத்தனை பேர் முன்னேற மாட்டாங்க. ஒரு காலையில உனக்கு அலாரம் வைக்கிறேன்னு, அந்த அலாம் வைக்கிறேன்னு வச்சு ஒரு முறை அடிக்குது, அடுத்த முறை நீ எழுந்திருக்கல, நீ தூங்கிடுற, ஒரு முறையில 2 முறையில, அது யூஸ்வல் பிராக்டிஸ் அப்படின்னா நீ முன்னேற மாட்ட. இதெல்லாம் தம் ரூல், இதெல்லாம் உங்களுடைய கேரக்டர், இதெல்லாம் உங்களுடைய கேரக்டர். நீங்க நான் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் அவங்களாம் முன்னேற முடியாது unless you change your life, unless change your life. Praise the Lord, hallelujah. நாம் எந்த மனுஷன் முன்னேறுவான்னா அவனுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு கிரமம் இருக்கணும். அவங்க தான் முன்னேறுவாங்க. என்ன வீட்டில் நல்ல குடும்பத்து பெண்களுக்கு சொல்றேன் பாருங்களேன், உங்க வீட்டில் அழுக்கு துணியை சேர்த்து வைக்கிறீங்கன்னா உங்க வீடு முன்னேறாது. என்ன அது அந்த மூடி வைக்கிறதுன்னு, அது ஒழுங்கில்லாத வீடு. அது எதுலையோ இப்போ உனக்கு வேணா சம்பளம் வரலாம், உனக்கு வேணா ஆசீர்வாதங்கள் காணப்படலாம், எங்கேயோ போய் முட்டிட்டு நிற்ப. ஏன்னா ஒழுங்கு இல்லை, ஒரு நேர்த்தி இல்லை. கண்டதை பேசுறான். சில ஆட்கள் பாருங்க ரொம்ப மோசமாகவும் பேசுவாங்க, பரிசுத்தமாகவும் பேசுவாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்காது. அந்நிய பாஷையும் பேசுவாங்க, மற்ற ஆட்களை பற்றியும் பேசுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்க. ஒரு லெவலோடு நின்றுடுவாங்க, ஒரு லெவலோடு நின்றுடுவாங்க. ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டியா, அந்த வாக்கை நீ நிறைவேற்ற தவறினா நீ முன்னேற மாட்டேன். இதெல்லாம் முன்னேற்றத்துக்கு தடை. சொல்லிச்சா பிரதர் அங்கே வந்துருங்க, 5 மணிக்கு நான் வந்துடுவேன். அவனுக்கு வாழ்க்கையில் 5 மணியே வராது. நம்ம போய் அங்கே 1 மணி நேரம் காத்திருந்து ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்க மாட்டான், ஆஃப் பண்ணி வச்சிருவான். என்ன ஒருத்தருக்கு நாளைக்கு வாங்க, உங்களுக்கு நான் ஒரு $500 கொடுக்குறேன் அப்படி வாக்கு கொடுத்துருப்பார். நாளைக்கு வாங்க $500. அந்த நாளைக்கு வந்து அந்த ஃபோன் அடித்தா ஆஃப் பண்ணி வச்சிடுவான். எதுக்கு வாக்கு கொடுக்குற? சொல்ல வேண்டியதானே, ஐயா என்னால் தர முடியாது, எனக்கு காசு இல்லை, சொல்ல வேண்டியதானே. எதுக்கு அவனை ஏமாற்றி அவனை வர சொல்லி, அவனை 10 முறை வர சொல்லி, அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள் வாழ்க்கையில நல்ல இடத்துக்கு போக மாட்டாங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு தெரியல, இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? வாழ்க்கையில முன்னேறுவது என்பது ஒரு மகிமையான மனுஷனுடைய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். பலிபீடத்தில் ஏறின ஈசாக்கு முன்னேறுவான். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளில பார்க்கலாம். நம்முடைய பிள்ளைகள் 2 பிள்ளை இருந்தா ஒரு பிள்ளை முன்னேறும், இன்னொரு பிள்ளை முன்னேறாது. ஏன்னா அந்த பிள்ளைகளுடைய வித்தியாசம். 2 பிள்ளைக்கும் ஒரே விதமான கிருபை இருந்தா முன்னேறும். வேதத்துல அந்த யாக்கோப்பும் யோவானும் முன்னேறினதை பார்க்கிற, மற்றபடி வேதத்தில் நிறைய பிள்ளைகள் முன்னேறல. ஏசா யாக்கோப்பு, ஒருவன் முன்னேறினான், ஒருத்தன் முன்னேறல. உன் குடும்பத்துல தயவு செய்து பாரு, என் பிள்ளை முன்னேறுமா முன்னேறாதா கண்டுபிடி, அதை சரிப்படுத்து. பிரைஸ் தி லார்ட். புருஷனை பாரு, முன்னேற புருஷனா இருந்தா அவன் டிசிஷன், அவன் முன்னேறாத புருஷனா இருந்தா அவனை தயவு செய்து உட்கார வை. ஹலோ, அப்படி இல்லைன்னா உன் குடும்பத்தை அவன் அழிச்சிடுவான். நான் சொல்ல தயவு செய்து கேளுங்க, உன் குடும்பத்தை அவன் அடிச்சிடுவான். அவனை நம்பி அவன் கிட்ட பொறுப்பை கொடுக்காது. அவன் முன்னேற புருஷன் இல்லை, அவன் ஏமாளி, அவன் சரியா குடும்பத்தை நடத்த மாட்டான், அவனுக்கு நடத்துற ஞானம் இல்லை, அவன்கிட்ட பொறுப்பை கொடுக்காது. சில மனைவியை பாரு, அவளுக்கு முன்னேற புத்தி இல்லைன்னா வெறும் சமையல் அறையோட நிறுத்து, அதுக்கு மேல வெளியே கொண்டு வராது. பிரைஸ் தி லார்ட். சரியா? நிறுத்து. ஏமா நீ சமையல், உனக்கு என்ன புடவை வேணுமோ அது வேணும், எதுவும் வாங்கி தரேன். உன்னை விட்ட நீ குடும்பத்துக்கு எடுத்துடுவேன். அநேகர் முன்னேறாததுக்கு காரணம் அதுதான். தைரியம் எடுங்க, நம்ம முன்னேறணும். இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்குறீங்க, ஒருவேளை உங்களுடைய இருதயம் குத்தப்பட்டா தயவு செய்து மனம் திரும்புங்க. இந்த தேசத்துல வந்து 10 வருஷம் ஆச்சு, எண்ணத்தை சாதிச்சேன்.
ஏன் வந்த? பிரைஸ் தி லார்ட். எதுக்கு வந்த? சொல்லுங்க, ஏன் வந்தீங்க? நீங்க கஷ்டப்பட்டு பணத்தை அனுப்பி உன் பணத்தை உன் மனைவி சரியா சேமிச்சு வைக்கல, அவங்க இஷ்டத்துக்கு செலவழிக்கிறாங்க. ஐயோ, டூ சம்திங். நீ அனுப்பின பணத்தை அண்ணன் ஏமாத்துறான், எதையாகிலும் செய்து அதை சரிப்படுத்து. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒருவேளை உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாத ஒரு குடும்பத்தில் இருந்தீன்னா எதையாகிலும் செய். தயவுசெய்து காலதாமதம் பண்ணிடாத. ஆமென். அல்லேலூயா. நம்ம முன்னேறணும். வாழ்க்கையில ஒரு ஒரு ஞானம் இருக்கணும். ஒரு மனுஷனை பார்த்த உடனே கண்டுபிடிக்க தெரியணும். இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலாமா? இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்கா, இல்லை என்னுடைய முன்னேற்றத்தை கெடுக்குதா? பிரைஸ் தி லார்ட். ஆகவே இன்றைக்கு நீ ஏன் முன்னேறல கண்டுபிடி. சும்மா வந்து கை தட்டிட்டு போறதுனால பிரயோஜனம் இல்லை. என் பிரசங்கங்கள் வித்தியாசம். நீ முன்னேற என்பதுக்காக நான் பிரசங்கம் பண்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ முன்னேறணும். இந்த வருஷத்துலயாவது அட்லீஸ்ட் இன்னைக்காவது முன்னேறுவதற்காக ஒரு டைரியை எடுத்து எழுது. இவ்வளவு சிலருக்கு எவ்வளவு சம்பளம் வருதுன்னே தெரியாது. இவ்வளவு சம்பளம் வாங்கி இருக்கிறேன், இவ்வளவு செலவழிச்சிருக்கிறேன், இவ்வளவு அளவுக்கு மீறி இவ்வளவு செலவாகுது. எந்த இடத்துல அளவுக்கு மீறி செலவாகுது? மெடிக்கல்ல செலவாகுதா? கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என்னுடைய மெடிக்கல் செலவை தெய்வமே அதை குறைக்கும்படி உதவி செய்யும். வாடகையில் அதிகமா செலவாகுதா? பார்த்து சின்ன இடத்துல போய் வாடகைக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாடகைக்கு. தனியா இருக்கிற ரூம்ல இருக்க 2 பேரா சேர்ந்துரு, இல்லாட்டா 3 பேரா சேர்ந்துரு. கொஞ்சம் பிரச்சனை வரும், பரவாயில்ல. கொஞ்சம் பிரச்சனை வரும், அமைதியா இரு. அங்க போய் என்ன செய்ய போறோம்? படுத்து தூங்க போறோம், அவ்வளவுதான். சரியா? கொஞ்சம் பிரச்சனை வரும், அட்ஜஸ்ட் பண்ணு. கொஞ்சம் சேர்த்து வை. முன்னேறுவதற்கான வழியை பாரு, படிக்க பாரு, வாழ்க்கையில சாதிக்க பாரு. விளையாட்டு தனமாய் ஓடிடுச்சுன்னா ஒரு நேரம் வரும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நம்ம மற்றவங்க கரத்துல நம்முடைய லைஃபை ஒப்பு கொடுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். இன்னும் கொஞ்சம் 60, 65 அவ்வளவுதான், உனக்கு பேலன்ஸ் போயிடும். யாரோ உன்னை டேக் கேர் பண்ணணும்னு நினைக்காத. உன்னை காலில் போடுற செருப்பா மதிப்பாங்க. ஆமென். இருக்கீங்களா? அல்லேலூயா. முன்னேற பாருங்க. தயவு செய்து சொல்றேன், முன்னேறுவதற்கான முயற்சிகளை எடுங்க, விருத்தி அடையுங்க, முன்னேறுங்க. நீ முன்னேற்றம் அப்படின்னு சொன்னா உனக்கு நல்ல ஃபைனான்ஸ் இருக்கணும், நல்ல ஹெல்த் இருக்கணும், நல்ல நண்பர்கள் இருக்கணும், உனக்கு நல்ல ஆசீர்வாதமான ஆலோசனை தரக்கூடிய லீடர்ஸ்கள் இருக்கணும். இது இல்லாதவங்க முன்னேற்றம் உள்ளவர்கள் அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு இருக்கேன், நீ ஒன்றும் சாதிக்க முடியாது. சிலருக்கு அது ஒரு பெரிய ஒரு இது. எனக்கு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் உன் கூட இருந்தா அது தெரியணும், உலகத்துக்கு தெரியணும், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். ஈசாக்கை பார்த்து சொன்னாங்க, உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். என்ன? உன்னோடு கூட தெய்வம் இருக்கிறார். எப்படி தெரிஞ்சது? அவனுடைய ஆசீர்வாதங்களை பார்த்து. இன்னைக்கு உலகம் ஏமாத்தும். கர்த்தர் இருக்க மாட்டார், யாரும் இருக்க மாட்டாங்க. லூசிபர் இருக்கும் கூட. இவன் சொல்லுவான், என் கூட கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் பேசுகிறார். இப்பெல்லாம் யாராவது கர்த்தர் பேசுகிறார்னு சொன்னாலே அலர்ஜியா இருக்கு. என்ன? இவனே பேசிட்டு கர்த்தர் பேசுகிறார். ஆமென். இவனே தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு, தீர்க்க தரிசனம் வரம் என்று உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு என்னென்னலாம் நடக்குது. தயவு செய்து முன்னேற்றத்திற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் முன்னேறலையே, என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறலையே, நான் முன்னேறணும் ஆண்டவரே. முன்னேறணும், வளரணும், வளர்ச்சி அடையணும், பிரகாசிக்கணும், செழிக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், மேன்மையானவனாய் மாறணும். அதுதான் நம்முடைய அழைப்பு. ஆமென். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய அழைப்பு. அப்படியே எழுந்து நிற்போமா? சுவாமி, நான் முன்னேறுவதற்கு என்ன மாற்றம் என்னிலே வரணுமோ அந்த மாற்றம் வரட்டும். முன்னேறுகிறவர்கள் மாற தெரிந்து கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மாற தெரிந்து கொள்ளணும்.
தங்களை அடாப்ட் பண்ண தெரிந்து கொள்ளணும். சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த தெரிந்து கொள்ளணும். உழைப்புக்கு ஈடு இணையே கிடையாது. தாழ்மையாய் எளிமையாய் நீ உழைத்தால் நல்ல நிலைமைக்கு நீ வர முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒரு ஒழுங்குள்ள ஒரு மனுஷனாய் மாறணும் ஆண்டவரே. ஒழுங்கின்மையை என்னை விட்டு எடுங்க ஆண்டவரே. ஒழுங்கற்ற தன்மையை என்னை விட்டு எடுங்க ஆண்டவரே. ஏசப்பா, ஒழுங்கற்ற தன்மையை என்னை விட்டு எடுங்க ஆண்டவரே. அப்பா, நான் ஒரு ஒழுங்குள்ளவனாய் மாறணும் ஆண்டவரே. சரியான நேரத்தில் எழும்பணும், சரியான நேரத்தில் தூங்கணும் ஆண்டவரே. நான் எனக்குள்ளாய் ஒரு ஒழுங்கு வரட்டும் அப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சாப்பாட்டில் ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஆமேன். அப்போ தான் ஹெல்த்து கரெக்டாக இருக்கும். ஹல்லேலூயா. இஷ்டத்துக்கு சாப்பிடக்கூடாது. ஆமேன். எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஒழுங்கு இல்லாவிட்டால் வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன். ஒழுங்கில்லாட்டா வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பணத்தை சரியாக கண்ட்ரோல் பண்ண தெரியணும். ஆண்டவரே, எனக்கு ஒழுங்கை கொடுங்கப்பா. இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு ஸ்டெப் முன்னேற தீர்மானம் எடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஸ்டெப். இந்த வருஷம், இந்த மாதம் முடியும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு வருமானத்தில் ஒரு மிச்சப்பிடிச்சிருக்க, $10 ஆரம்பி போதும். இல்லாவிட்டால் கடன் இல்லாமல் இந்த மாதத்தை நான் நடத்துவேன். அப்படி ஒரு முயற்சி எடு. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். சுவாமி, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் முன்னேற பண்ணுங்கப்பா. ஒருத்தரும் ஆண்டவரே குறைவோடு இருக்கக்கூடாது, பற்றாக்குறையோடு இருக்கக்கூடாது, நெருக்கத்தில் இருக்கக்கூடாது, சாபத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னோடு செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு உயர்வு வரட்டும் ஆண்டவரே. நீர் உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே, முன்னேற பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. இவர்களுடைய முன்னேற்றத்தை ஆண்டவரே சுவாமி இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினால் ஆரம்பிக்கட்டும் அப்பா. இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கட்டும் ஆண்டவரே. நான் வாழ்க்கையில முன்னேறணும், சாதிக்கணும், பெரிய காரியம் செய்யணும்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தை உடைய பிள்ளைகள் எடுக்கட்டும் அப்பா. வாலிபர்கள் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் வரட்டும் ஆண்டவரே. ஏனோ தானோ என்று வாழக்கூடாதப்பா. ஒவ்வொருவரும் பூத்து குலுங்கி ஆண்டவரே தேசத்தை, தன் குடும்பத்தை ஆண்டவரே கனிகளினால் நிரப்பணும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யும்படி ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. தூத்துக்குடி பகுதியில் கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கிங் ஆஃப் குளோரி ஜெப மையம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படுகிறது. உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு நீங்கள் எங்கள் ஜெப மையத்தை அணுக வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி பிரேயர் சென்டர், 4/3A, நியூ சால்ட் காலனி, திருச்செந்தூர் ரோட், தூத்துக்குடி 628003. தொடர்பு கொள்ள மொபைல் நம்பர் 8220014177. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் குளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ அனுப்பலாம். எங்கள் அக்கவுண்ட் நம்பர் கரூர் வைசியா பேங்க் 1203135000003195. IFSC கோட் KVBL 00010202. தயவு செய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது உங்கள் சபைக்குரியது.